அவர் எப்படி இருப்பானாமா, நம்முடைய போராட்டமான காலத்துல கர்த்தர் மறைஞ்சிருப்பார். யோசேப்புக்கு ஒரு போராட்டமான காலம் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் அவங்க அப்பாவனுடைய சமூகத்துல ரொம்ப ஒரு சொபிஸ்டிகேட்டா, ரொம்ப நல்லா ஒரு சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த யோசேப்புக்கு ஃபர்ஸ்ட் போராட்டமான காலம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, அவன் தூரத்துல இருந்து வரும்போது அவங்க சகோதரர்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான் இவனை பிடிச்சி நம்ம கொன்றுவோம்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. குழியில போடும்போது கர்த்தர் பார்க்கவே இல்லை, கர்த்தர் மறைஞ்சிருக்கிறாரு. எகிப்தியருடைய கையில விற்கும் போது ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு போத்திபாருடைய வீட்டில் ஆண்டவர் தென்படவே இல்லை. அதற்கு பிறகு சிறைச்சாலையில ஆண்டவர் தென்படவே இல்லை. ஆனா மறைஞ்சிருக்கிற ஆண்டவர் யோசேப்புனுடைய போராட்ட காலம் முடிவிற்கு வரப்போகுது. அவன் போராடுற நாள் முடிவுக்கு வந்துருச்சு. அதற்கு பிறகு அவனுக்கு அலங்கரிக்கிற காலம் வருது. அந்த அலங்கரிக்கிற காலம் வரும்போது கர்த்தர் முன்னாடி வந்து நின்று, நான் தான் உன்னை நடத்தினேன், நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் உன்னை போஷித்தேன், நான் உன்னை காப்பாற்றினேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இது உனக்கு போராட்ட காலம், இது உங்களுக்கு போராட்ட காலம். இந்த காலத்துல கர்த்தர் மறைஞ்சிருக்கிறது மாதிரி தான் தெரியும், ஆனா அவருடைய 7 கண்களும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது, உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு தான் இருக்குது. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்க ஜெபத்தை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். என் போராட்டத்தின் காலத்துல கர்த்தர் எனக்கு மறைஞ்சிருந்தாலும், நான் பார்க்க முடியாட்டாலும், அவரால் என்ன பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களால அவரை பார்க்க முடியாட்டாலும், உங்களால அவரை பார்க்க முடியாட்டாலும், அவருக்கு, அவருடைய கண்ணுக்கு உங்களை யாரும் மறைக்க முடியாது, மறைக்க முடியாது. அவருடைய கண்ணு உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்க பார்க்காட்டாலும் அவருடைய கண்ணு பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்க நினைக்காட்டாலும் அவர் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஓ, நீங்க ஜெபிக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் கேட்கிறாரு. லாத்தான் மோராபா தேலாரா லிஹாரா தாராபா. வல்லமை 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 இறங்கட்டும். உங்க வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே இந்த அசைவு எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு. என் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துறதுக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோபு போராட்ட காலத்துல இந்த ஆண்டவர் அவர் கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, நீங்க வாசி